மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வரும் என்ன சொல்லி கண்மணி அவ வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த? அது போய் வானு கூப்பிட்டா உடனே வந்துட்டாமா. போய் சம்பந்தி போன் பண்ணி சந்தோஷமா பேசினாரு. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன்னு அவர்கிட்ட உரிமையா சொல்லியிருக்க. அதனாலதான் உன் கூட கண்மணி அனுப்பியிருக்காரு. ஓஹோ, போன் பண்ணி சொல்லிட்டாரா? உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஏன்பா இவ்ளோ சீன் போடுற? என்னமோ நீ பப்புக்கு அம்மாவா மட்டும் இருந்தா போதும்னு அப்படியே விரக்தியா சொல்ற. ஏன்பா இப்ப மறுபடியும் டார்ச்சர் பண்றதுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கியா? டார்ச்சரா? ஆமாப்பா, மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு அத அவ மேல காட்டாம இருக்கிறதும் ஒரு வகையில டார்ச்சர் தான். நான் அவளை என்னமா டார்ச்சர் பண்றேன்? இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? நாங்க எதுவும் உன்னை டார்ச்சர்லாம் பண்ணலப்பா. இருண்டு கிடக்கிற உன் மனசுல வெளிச்சத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றோம். ஏன்பா ஏன் இப்படி விரக்தியா இருக்க? உனக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாருமே இது வரைக்கும் இறந்து போனதே கிடையாதா? அவங்க எல்லாரும் இப்படி விரக்தியா தான் இருக்காங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாராவது இப்படி இருந்தா நீ என்ன அட்வைஸ் பண்ணுவ? நடந்தது நடந்து போயிடுச்சு, அடுத்த வேலையை கவனிப்பான்னு சொல்ல மாட்டியா? மத்தவங்களும் பூமியும் ஒண்ணு இல்லம்மா. நான் பூமியை ஏன்? போதும், உன் பூமி புராணத்தை நிறுத்து. அடுத்ததா கண்மணி கச்சேரியை நீ ஆரம்பி. என்னம்மா பேசுறீங்க நீங்க? பூமி புராணம், கண்மணி கச்சேரின்னு? நான் யதார்த்தமா பேசுறேன்பா, உண்மையதான் பேசுறேன். 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா காலம் பூரா ஃபெயில் ஆயிட்டேன்னு அழுதுகிட்டே 8ஆம் கிளாஸ்ல இருப்பியா? அடுத்ததா நல்லா படிச்சு 9ஆம் கிளாஸ் போக மாட்டேன்? போவேன். அப்ப போ, அததான் நானும் சொல்றேன். பூமி 8ஆம் கிளாஸ், கண்மணி 9ஆம் கிளாஸ், முன்னேறி போயிட்டே இரு. இத பாருப்பா, வாழ்ந்து முடிச்சிட்டு போனவ பூமி, வாழ வந்த பொண்ணுப்பா கண்மணி. அவளோட புருஷனா நீ மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. பப்பு இந்த வீட்டுக்கு வாரிசுதான். அவனுக்கு துணையா ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணாமா? ஒரு அம்மாவா உன் புள்ளைய கொஞ்சற பாக்கியத்தை எனக்கு நீ தரமாட்டியா? அவ்வளவு கல் நெஞ்ச காரணா என் பையன்? உங்களுக்கு ஏன்டா என் நிலைமை புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. எனக்கு கண்மணி மேல அப்படி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குதுமா. எனக்கு எப்பவுமே பூமி நினைப்பாவே இருக்கு. அப்படியா? இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், அத மட்டும் கேட்டுக்கோ. பூமி எப்பவோ செத்துட்டா. அந்த வலியும் வேதனையும் கூட இப்போ உனக்கு குறைஞ்சிருச்சு. இதோட உன் பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலை என்னவோ அத பாரு. அப்பதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். முடிஞ்சு போன உன்னை நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னப்பா முழிக்கிற? கண்மணி உன் பொண்டாட்டி, உன்னை நம்பி வந்தவ. அவ இனிமே இந்த வீட்டை விட்டு மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. தீபாவளி பொங்கல்னு வந்தாதான் அவ அப்பாவை பாக்குறதுக்கு அவ அந்த வீட்டுக்கு போகணும். அம்மா சொல்றது உனக்கு புரியுதா? மா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, மீறி நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்துறதுக்காக புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சீங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இனிமே இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். பூமி கிட்டே நானும் போயிடுவேன். என்னம்மா சும்மா அம்மா அம்மான்னு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்காத. ஒழுங்கா கண்மணி கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. போ. அம்மா, நான் எப்படி? போப்பா, போ.
வருண், ம், ம். இந்தாப்பா உன் போனு. தேங்க்யூ. அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி பண்ணீங்க? ம்? நான் தான் பூமி போட்டோக்கு பதில் கண்மணி போட்டோவை வச்சேன். பாத்தியா? நீ மறுபடியும் மாத்தின, அவ்வளவுதான். அம்மா, என்னம்மா நீங்க? உன் வாழ்க்கையில இனிமே கண்மணி மட்டும்தான். அவளை இனிமே காதல் கண்ணோட பாரு. உனக்கே அவளை பிடிக்கும். அம்மா, ஓ, அம்மா அம்மான்னு சின்ன பிள்ளை மாதிரி முந்தானைய பிடிச்சிட்டே தெரியாத. இத்தனை நாள் பட்லர் மாதிரி உனக்கு நான் எல்லா சேவகமும் செஞ்சேன். இனிமே நீ கண்மணியோட ஒழுங்கா குடும்பம் நடத்தல, நான் தான் உனக்கு ஹிட்லர். பி கேர்ஃபுல். அம்மா, அம்மா வாங்கம்மா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.